எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியன் பேசுகிறேன். அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஞான பைரவி அந்த திருவண்ணாமலையில் ஒரு அம்மா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீடியோலாம் கூட நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அவள் வந்துட்டு நேக்கு ஒரு பார்சல் ஒன்று அனுப்பிச்சிருந்தா, கொரியர் பண்ணியிருந்தா ஆக்சுவலி. அதில் என்ன இருக்குது அப்படிங்க சொல்லியிருந்தா, உங்களுக்கு 2 நாளையில் வந்துடும். அது தெய்வத்தோட அருளுக்கு எனக்கு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சிவபெருமான் உத்தரவு. அதனால தான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. அவள் என்னெல்லாம் அனுப்பிச்சிருக்கா அப்படிங்கிறத ஆக்சுவலி நான் வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதை அப்படியே காமிக்கிறேன். அதில் என்னெல்லாம் இருந்ததுன்னா, ஒரு ருத்ராட்ச மாலை ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வேல் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் நான் அது வேல் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக. வேல் ஒன்று இருந்தது. அப்புறம் திருமங்கலை சரடு, ஒரு குங்கும டப்பா, அதுக்கப்புறம் ஒரு தீப மை ஒன்று, அந்த சின்ன ஒரு டப்பாவில் தீப மைன்னு ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு வேல்மாறல் புக்கு இருந்தது. அது விபூதி குங்கும பிரசாதம் வேல்மாறல் புக்கு, அது படிக்கிறதுக்கு அந்த புக்கு, இது எல்லாமே அமைச்சிருந்தா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வந்து விளக்கேற்றி வேல் எடுத்து வச்சு தனியாக அந்த வேலுக்கு விளக்கேற்றி அந்த ருத்ராட்ச மாலை சிவபெருமான் லிங்கம் ஒன்று இருக்குது, அந்த லிங்கத்துக்கு போட்டு ரொம்ப இன்றைக்கி திருப்தியாக இருந்தது மனசு. ஸோ அதை உங்கள் எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அந்த கிளிப்பை நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஆக்சுவலி நான் அதை ஓப்பன் பண்ணுறது சாமிகிட்ட உட்காந்து தான் ஓப்பன் பண்ணேன். அதை அப்படியே ஓப்பன் பண்ணுறது எல்லாமே நான் வீடியோவாகவே எடுத்திருக்கேன். நீங்கள் எல்லாம் பாருங்கோ, நன்னா வேண்டிக்கோங்கோ. அந்த திருவண்ணாமலையில் அந்த ஞான பைரவி அப்படிங்கிறவ வந்துட்டு பணத்துக்கு ஆசைப்படுறவ கிடையாதுப்பா. உண்மையாகவே நிறைய நல்லது பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். அவளே அன்றைக்கி ஃபோனில் பேசினா என்கிட்ட. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு நம்ம நம்பி தைரியமாக நன்னா வேண்டிக்கலாம். அவள் சொன்ன வாக்கெல்லாம் நிறையா பலிக்கிறது அப்படின்னு சொன்னான். இது வந்திருக்கு உங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் நாளையில் இன்னும் நீங்கள் நினச்ச காரியங்கள் நல்லது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னான். மேபி அது நல்லது இன்னும் நடக்கட்டும். அந்த 1-2 காரியங்கள் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பட் அது நல்லா நடக்கட்டும் ஆண்ட புண்ணியத்தில். அதுக்கப்புறமா தெய்வம் எப்படி வச்சுருக்குன்னு பார்க்கலாம். பட் எனிவே நீங்கள் எல்லாருமே நான் சிவபெருமானை வேண்டிக்கோங்க, முருகப்பெருமானை வேண்டிக்கோங்க, ரொம்ப நல்லது தான். அந்த ஞான பைரவி அந்த இதில் இருக்கா திருவண்ணாமலையில், அவளை கொஞ்சம் நல்லா மனசார எண்ணிக்கோங்க மனசில். அதை சித்தர் கணக்கில் தான் வரா மாதிரி இருக்குது, பெண் சித்தர் மாதிரி. ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அவங்கள்ட்ட பேசினாலே. ஸோ என் மனசால் நன்னா நீங்கள் வேண்டிக்கோங்க, உங்கள் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். எனக்காக எல்லோரும் வேண்டுங்க. அந்த வீடியோ கிளிப்பை கொடுத்துருக்கேன், நீங்களே பாருங்க. சரியா? வேல்மாறல் மந்திரம். முருகன் அவராக வந்துட்டார் ஆசைப்பட்டு. அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக